போல் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. திருப்பலி ஒளிபரப்ப உதவுபவர்கள்: கலைவாணி USA, தினேஷ்குமார் இவரின் மன அமைதிக்காகவும் குடும்ப சமாதானத்திற்காகவும் பிள்ளைகளின் எதிர்கால வாழ்க்கை சிறப்பாக அமையவும் மற்றும் தொடர்ந்து இறையாசிரும் உடல் உள்ள சுகமும் வேண்டி. இயேசுவின் தலைமையில் புதியதோர் உலகம் அமைத்திட எழுந்திடுவோம். நம் இதயத்தில் எழுந்திடும் எண்ணங்கள் யாவையும் இசையுடன் முழங்கிடுவோம். இசையுடன் முழங்கிடுவோம். இறைக்குலமே எழுக, இறைக்குலமே எழுக, இறையரசே வருக, இறையரசே வருக. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அன்னையாம் திரு அவையோடு இணைந்து நாம் இன்று புனித மகதலா மரியா அவருடைய விழாவை கொண்டாட அழைப்பு பெற்றிருக்கிறோம். உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை முதலில் பார்த்த சாட்சி புனித மகதலா மரியா. சீடரிடம் சென்று நான் ஆண்டவரை கண்டேன் என்கின்ற செய்தியை அவர் அறிவித்ததை உணர்ந்த நமது திரு அவையானது நம்ம திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் புனித மகதலா மரியாவை திருத்தூதர்களின் திருத்தூதர் என்று அழைப்பதை நாம் பார்க்கின்றோம். மகதலா மரியா ஆண்டவரை நேசித்தார், ஆண்டவரை தேடினார், ஆண்டவரை கண்டடைந்தார், மற்றவர்களுக்கும் அறிவித்தார். உண்மையான அன்பு எப்போதும் அமைதியாக இருக்காது. உண்மையான அன்பு சாட்சியாக மாறும். நாம் பெறுகின்ற விசுவாசம் நமக்குள் மட்டும் பூட்டி வைக்கப்படக்கூடாது. நமது சொல்லாலும் செயலாலும் ஆண்டவர் இயேசுவை அறிவிப்பது தான் நம்முடைய தலையாயான முதன்மையான கடமை. ஆண்டவர் இயேசுவை நமது வாழ்க்கையால் அறிவிக்காத நேரங்களை நினைத்து பார்த்து மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது மனமிறங்கி நாம் செய்த அனைத்து பாவங்களையும் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே
இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, பாஸ்கா மகிழ்ச்சி அறிவிக்கும் பணியை ஒரே திருமகன் முதல் மகதலா மரியாவிடம் ஒப்படைத்தார். அவருடைய எடுத்துக்காட்டாலும் வேண்டலாலும் கிறிஸ்து உயிர் வாழ்கின்றார் என நாங்கள் எடுத்துரைக்கவும், உமது மாட்சியில் அவர் ஆட்சி செய்கின்றார் என கண்டு மகிழவும் எங்களுக்கு அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். கண்டேன் என் உயிர்க்கு உயிரான அன்பர் தம்மை. இனிமைமிகு பாடல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 1 முதல் 4 முடிய. தலைவியின் கூற்று. இரவு நேரம் படுக்கையில் இருந்தேன். என் உயிர்க்கு உயிரான அன்பரை தேடினேன். தேடியும் அவரை நான் கண்டேன் அல்லேன். எழுந்திடுவேன், நகரத்தில் சுற்றி வருவேன், தெருக்களிலும் நாட்சந்திகளிலும் சுற்றி என் உயிர்க்கு உயிரான அன்பரை தேடுவேன். தேடினேன், தேடியும் அவரை கண்டேன் அல்லேன். ஆனால் என்னை கண்டனர் சாமக்காவலர். நகரை சுற்றி வந்தவர்கள் அவர்கள். என் உயிருக்கு உயிரான அன்பரை நீங்களேனும் கண்டீர்களோ என்றேன். அவர்களை விட்டு சற்று அப்பால் சென்றதுமே கண்டேன் என் உயிருக்கு உயிரான அன்பர் தம்மை. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரே, இன்னுயிரும் மீது தாகம் கொண்டுள்ளது. ஆண்டவரே, இன்னுயிரும் மீது தாகம் கொண்டுள்ளது. கடவுளே, நீரே என் இறைவன், உம்மையே நான் நாடுகிறேன். என் உயிரும் மீது தாகம் கொண்டுள்ளது. நீரின்றி வறண்ட தரிசு நிலம் போல் என் உடல் உமக்காக ஏங்குகின்றது. உம்மாற்றலையும் ஆட்சியையும் காண விழைந்து உம் தூயகம் வந்து உம்மை நோக்குகிறேன். ஏனெனில் உமது பேரன்பு உயிரினும் மேலானது. என் இதழ்கள் உம்மை புகழ்கின்றன. ஆண்டவரே, என் உயிரும் மீது தாகம் கொண்டுள்ளது. ஆண்டவரே, என் உயிரும் மீது தாகம் கொண்டுள்ளது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்துவின் கல்லறை தன்னை கண்டேன். உயிர்த்த ஆண்டவரின் ஒப்பற்ற மாட்சியும் கண்டேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. வாரத்தின் முதல் நாளன்று விடியற் காலையில் இருள் நீங்கும் முன்பே மகதலா மரியா கல்லறைக்கு சென்றார். கல்லறை வாயிலில் இருந்த கல் அகற்றப்பட்டிருப்பதை கண்டார். மரியா கல்லறைக்கு வெளியே நின்று அழுது கொண்டிருந்தார். அழுது கொண்டே கல்லறைக்குள் குனிந்து பார்த்தார். அங்கே வெண்ணாடை அணிந்த 2 வானதூதரை அவர் கண்டார். இயேசுவின் உடலை வைத்திருந்த இடத்தில் ஒருவர் தலைமாட்டிலும் மற்றவர் கால் மாட்டிலுமாக அவர்கள் அமர்ந்திருந்தார்கள். அவர்கள் மரியாவிடம், அம்மா, ஏன் அழுகிறீர் என்று கேட்டார்கள். அவர் அவர்களிடம், என் ஆண்டவர் எடுத்துக்கொண்டு போய் விட்டனர், அவர் எங்கே வைத்தனரோ எனக்கு தெரியவில்லை என்றார். இப்படி சொல்லிவிட்டு அவர் திரும்பி பார்த்தபோது இயேசு நிற்பதை கண்டார். ஆனால் அங்கு நிற்பவர் இயேசு என்று அவர் அறிந்து கொள்ளவில்லை. இயேசு அவரிடம், ஏன் அம்மா அழுகிறாய்? யாரை தேடுகிறாய் என்று கேட்டார். மரியா அவரை தோட்டக்காரர் என்று நினைத்து அவரிடம், ஐயா, நீர் அவரை தூக்கி கொண்டு போயிருந்தால் எங்கே வைத்தீர் என சொல்லும், நான் அவரை எடுத்து செல்வேன் என்றார். இயேசு அவரிடம், மரியா என்றார். மரியா திரும்பி பார்த்து ரபூனி என்றார். இந்த எபிரேய சொல்லுக்கு போதகரே என்பது பொருள். இயேசு அவரிடம், என்னை இப்படி பற்றி கொள்ளாதே, நான் என் தந்தையிடம் இன்னும் செல்லவில்லை. நீ என் சகோதரிடம் சென்று அவர்களிடம், என் தந்தையும் உங்கள் தந்தையும் என் கடவுளும் உங்கள் கடவுளுமானவரிடம் செல்ல இருக்கிறேன் என சொல் என்றார். மகதலா மரியா சீடரிடம் சென்று, நான் ஆண்டவரை கண்டேன் என்றார். தம்மிடம் இயேசு கூறியவற்றையும் அவர்களிடம் சொன்னார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அன்னையாம் திரு அவையோடு இணைந்து நாம் புனித மகதலா மரியாவினுடைய விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஒருமுறை ஒரு பெரிய ஓவியர் ஒரு கிழிந்த மற்றும் அழுக்கான ஒரு துணியில் ஆண்டவர் இயேசுவின் முகத்தை மிக அழகாக ஓவியமாக வரைந்தார். மக்கள் பார்வைக்கு வைத்தார். அதை பார்த்த மக்கள் வியந்தார்கள். ஆனால் ஒருவர் அந்த ஓவியரிடம் வந்து, நீங்கள் வரைந்த அந்த ஓவியம், அந்த துணி அழுக்காக இருக்கிறதே, அந்த துணியில் கரை படிந்திருக்கிறதே ஆங்காங்கே. ஆனால் ஓவியர் சொன்னாராம், அந்த துணி வேண்டுமானாலும் அழுக்காக இருக்கலாம், ஆனால் அதில் வரைந்த உருவம் இயேசுநாதர் உருவம், அந்த உருவம் மதிப்பு மிக்கது என்று அவர் சொன்னாராம். அதற்கு பிறகு அந்த ஓவியத்தை பல லட்சம் கொடுத்து ஒருவர் வாங்கி சென்றாராம். அன்புக்குரியவர்களே, மரியா மகதலாவின் வாழ்க்கை பாவம் நிறைந்தது தான். மகதலா மரியாவினுடைய வாழ்க்கை குற்றத்தால் நிரம்பி இருந்தது தான். ஆனால் ஆண்டவர் இயேசு மகதலா மரியா என்கின்ற துணியில் தம்முடைய தெய்வீக முகத்தை அன்பாக வரைந்தார், மன்னிப்பாக வரைந்தார். அதனால்தான் ஒரு பாவி விலைமதிக்க முடியாத ஒரு புனிதையாக மாற்றம் அடைந்தார். நம்முடைய கடந்த கால தவறுகளையோ பலவீனங்களையோ நினைத்து நாம் முடங்கி போக வேண்டாம். இயேசுவின் இரக்கம் நம்மை புதிய மனிதராக ஒவ்வொரு நாளும் உருமாற்றிக் கொண்டிருக்கிறது. அதை நாம் உணர வேண்டும். உயிர்த்த இயேசுவை மகதலா மரியா ஒரு தோட்டக்காரர் என்று நினைத்த பொழுது ஆண்டவர் இயேசு அவர் பெயரை சொல்லி அழைத்தார், மரியா என்று பெயர் சொல்லி அழைத்தார். அந்த ஒரு வார்த்தை மகதலா மரியாவுடைய துயரத்தை மாற்றி அளவற்ற மகிழ்ச்சியாக உள்ளத்தில் நிரம்பி வழிந்தது. ஒருமுறை ஒரு குருவானவர் மறையுரை நேரத்தில் இவ்வாறு சொன்னாராம், ஆண்டவர் இயேசு உங்கள் ஒவ்வொருவருடைய பெயர் அவருக்கு தெரியும். எவ்வாறு மரியாவை மகதலா மரியாவை மரியா என்று அழைத்தது போல உங்கள் பெயர் இயேசுவுக்கு நன்றாக தெரியும். அது மட்டுமல்ல, உங்கள் வீட்டின் முகவரி தெரியும், உங்களுடைய செல்போன் நம்பர் கூட இயேசுவுக்கு தெரியும் அப்படின்னு சொன்னாராம். ஒரு வயதான பாட்டி மறையுற நேரத்தில், ஃபாதர், என்னுடைய ஃபோன் நம்பர் கூட தெரியுமா இயேசுவுக்கு? கண்டிப்பாக இயேசுவுக்கு தெரியும்.
இந்த பாட்டி சொன்னாங்களா, அப்பனா ஃபாதர் ஏசுநாட்ட சொல்லி என் ஃபோனுக்கு கொஞ்சம் ரீசார்ஜ் பண்ண சொல்லுங்களேன், ஒரு SMS அனுப்புங்க அப்படின்னு அந்த பாட்டி சொன்னாங்களாம். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு நம்மை வெறும் பாவிகள் என்றோ மனிதர்கள் என்றோ பொதுப்படையாக அழைப்பது கிடையாது. நம் பெயரை சொல்லி நம்முடைய வேதனைகளை புரிந்து கொண்டு நம்மை ஒவ்வொரு நாளும் அழைக்கக்கூடியவர். நம் ஒவ்வொருவரையும் முழுமையாக தனிப்பட்ட விதத்தில் அறிந்தவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. மரியா என்கின்ற அந்த பெயரை தனியாக அழைத்ததைப் போல ஒவ்வொரு நாளும் அழைத்து கொண்டிருக்கிறார். நம்முடைய மனசாட்சியின் வாயிலாக இயேசுவின் குரலுக்கு நாம் செவி சாய்க்கிறோமா? மகதலா மரியாவிடமிருந்து அவருடைய வரலாறு சொல்லுகிறது. 7 பேய்கள் ஓட்டப்பட்டதாக மகதலா மரியாவினுடைய வாழ்க்கையில் பார்க்கிறோம். நம்முடைய ஆன்மீக வாழ்வை அழிக்கக்கூடிய 7 தலையாயான முதன்மையான பாவங்கள், பேய்களை நாம் தான் ஓட்ட வேண்டும். அந்த பேய்கள் என்ன? முதலாவது பேய் அகந்தை, தன்னையே கடவுளாக நினைக்கும் அறியாமை. இந்த பேயை நாம் ஓட்ட வேண்டும். இரண்டாவது பேராசை, உலக பொருட்கள் மீதான அளவுக்கு அதிகமான தாகம். மூன்றாவது சிற்றின்பம், பிறரை தன் சுயநல இச்சைக்காக பயன்படுத்துவது. நான்காவது பொறாமை, பிறரின் வளர்ச்சி கண்டு மனவேதனை அடைவது. ஐந்தாவது பெரும் தீனி, உணவில் அடக்கமின்மை, உடல் தேவைகளில் அளவு கடந்து மூழ்குவது. ஆறாவது சினம், மன்னிக்க மனமில்லாத வஞ்சக உணர்வு. ஏழாவது சோம்பல், ஆன்மீக மற்றும் நல்ல காரியங்களை செய்ய மனம் இன்மை. இந்த பேய்களை ஓட்டுவது நமது கையில் தான் இருக்கிறது. அதை ஓட்ட நாம் முயற்சி எடுப்போம். புனித மகதலா மரியா நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய அருமையான 2 பாடங்கள். முதல் பாடம், சிலுவையின் அடியில் நிற்கக்கூடிய விசுவாசம். சீடர்கள் அனைவரும் பயந்து ஓடிய பொழுது அன்னை மரியாவோடு இணைந்து மகதலா மரியாவும் சிலுவையின் அடியில் உறுதியாக நின்றார். நம் வாழ்க்கையில் துன்பங்களும் சோதனைகளும் வரும்பொழுது விசுவாசத்தை விட்டு விலகாமல் சிலுவை ஜெபத்திலும் நற்கருணை வழிபாட்டிலும் உறுதியாக நிலைத்திருக்க வேண்டும். இரண்டாவது பாடம், அன்பை பகிர்ந்தளிக்கும் சாட்சியம். நான் ஆண்டவரை கண்டேன் என்று சீடர்களிடம் ஓடி சென்று மகதலா மரியா அறிவித்ததைப் போல நாம் பெற்ற இறை அனுபவம், ஒவ்வொரு நாளும் பல விதத்தில் பலர் வழியாக இறை அனுபவங்களை நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். நாம் பெற்ற இறை அனுபவத்தை நம்முடைய குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் உடன் பணி புரிபவர்களுக்கும் அன்பினாலும் நல்ல செயல்களினாலும் பகிர்ந்தளிக்க வேண்டும் என்பதை புனித மகதலா மரியாவிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள முயற்சி எடுப்போம். எனவே புனித மகதலா மரியாவை போல நாமும் ஆண்டவரிடம் தீவிரமாக அன்பு கொண்டு இயேசுவின் உயிர்ப்பின் மகிழ்ச்சியை உலகிற்கு பறைசாற்ற முயற்சி எடுப்போம். புனித ஆரோக்கிய தாய் நம்மோடு என்றும் இருந்து நம்மை கரம் பிடித்து வழி நடத்தி செல்வாராக. ஆமீன். உன்னிடம் தந்தே என்னை ஏற்றிடுவாய் இறைவா. என்னை உன்னிடம் தந்தே என்னை ஏற்றிடுவாய் இறைவா. இருப்பதெல்லாம் கொடுத்து விட்டே உன்னை போல் மாற்றிடுவாய். என்னை உன்னிடம் தந்தே என்னை ஏற்றிடுவாய் இறைவா. சகோதர சகோதரி, என்னுடையதும் உங்கள் உடையதுமான இந்த திருப்பலி எல்லாமல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித மகதலா மரியா புரிந்த அன்பு பணியை ஒரே திருமகன் கனிவுடன் ஏற்றுக்கொண்டார். அப்புனித நினைவு கொண்டாட்டத்தில் நாங்கள் அளிக்கும் இந்த காணிக்கைகளை ஏற்றருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. எல்லாமல்ல தந்தையே, உம்முடைய இரக்கம் உமது ஆற்றலை விட தரம் குறைந்தது அல்ல என உணர்ந்து எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக எல்லாவற்றிலும் உம்மை வாழ்த்தி போற்றுவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். அவர் மகதலா மரியாவுக்கு தோட்டத்தில் தோன்றி தம்மை வெளிப்படுத்தினார். ஏனெனில் மகதலா மரியா கிறிஸ்து வாழ்ந்த பொழுது அவரை அன்பு செய்தார். சிலுவையில் அவர் இறப்பதை கண்டார். கல்லறையில் கிடத்தப்பட்டிருப்பதை அவரை தேடினார். இறந்தோரினின்று உயிர் தெழுந்த அவரை முதலில் வழிபட்டார். இவ்வாறு அவர் வழியாக புது வாழ்வுக்கான நற்செய்தி உலகின் கடை எல்லை வரை சென்றடையும் பொருட்டு கிறிஸ்து அவரை திருத்தூதர்கள் முன்னிலையில் திருத்தூது பணிக்கு உயர்த்தினார். ஆகவே ஆண்டவரே, வானதூதர் புனிதர்கள் அனைவரோடும் நாங்களும் சேர்ந்து உம்மை அறிக்கையிட்டு ஒரே குரலில் சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலும் திரு இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் அன்பு சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் அன்பு சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய ஆரோக்கிய அன்னை, அவருடைய அன்பு கணவர் புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், புனித மகதலா மரியா,
இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றுவும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் திரு விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா ஆன்மா நலமடையும். நலமடையும். வல்லமையுள்ள மன்றாட்டு. அருள் மழை பொழியும் ஆரோக்கிய தாயே, துன்பப்படுவோரின் துயர் துடைக்கும் தயமிகு தாயே, இதோ அசைக்க முடியாத முழு நம்பிக்கையுடன் உமது திருத்தலத்தில் கொடியுள்ளோம். உமது வல்லமையுள்ள மன்றாட்டினால் எங்களை காத்தருளும். நாங்கள் எவ்வித தவறிலும் கேட்டிலும் விழாதபடி எங்களை கரம் பிடித்து வழி நடத்தும் தாயே, எல்லாவற்றைக்கும் மேலாக இறை இயேசுவையே அன்பு செய்யவும் அவருக்காகவே வாழவும் எங்களுக்கு துணை செய்வீராக. ஏழைகளையும் ஆதரவற்றோர்களையும் அன்புடன் அரவணைக்கும் அன்னையே, எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு ஒன்றித்திருக்கின்ற நீர் சக்தி மிக்கவராய் இருக்கின்றீர். அம்மா, நாங்கள் கேட்பதை தட்டாமல் தருகின்ற அன்பு தாயே, துன்பத் துயரங்களிலிருந்து எங்களை காப்பாற்றும். தீராத வியாதி வருத்தங்களிலிருந்து விடுவித்தருளும். வறுமையில் வாடும் எங்கள் வாழ்வை வளமாக்கும். அமைதின்றி அலையும் எங்களுக்கு ஆறுதல் தாரும். வாழ்வதற்கு அறியாத வருந்தும் எங்களுக்கு வாழ வழிகாட்டும். எங்கள் குடும்பங்களையும் தொழிலையும் ஆசீர்வதித்து பாதுகாத்தருளும் தாயே. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித மகதலா மரியா தம் போதகராகிய கிறிஸ்துவை உறுதியாக பற்றி கொண்டிருந்தார். நாங்கள் பெற்றுக்கொண்டவும் மறைப்பொருட்கள் எங்களிலும் உமது அன்பு நிலை கொண்டிருக்க செய்வனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.
ஆமென். சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. திருப்பலி ஒளிபரப்ப உதவியவர்கள்: கலைவாணி USA, தினேஷ்குமார் இவரின் மன அமைதிக்காகவும் குடும்ப சமாதானத்திற்காகவும் பிள்ளைகளின் எதிர்கால வாழ்க்கை சிறப்பாக அமையவும் மற்றும் தொடர்ந்து இறையாசிரும் உடல் உள்ள சுகமும் வேண்டி